மொழியோடு பேசுபவள் எனும் வலையொலித்தளம் உங்களை அன்போடு வரவேற்கின்றது. இன்றைக்கு நம்முடைய காணொளியில் பார்க்க இருக்கும் தலைப்பு பவனந்தி முனிவர் அவர்களால் எழுதப்பட்ட நன்னூல் எழுத்ததிகாரம் காண்டிகை உரையிலிருந்து சிறப்பு பாயிரம் குறித்த ஒரு அற்புதமான காணொளி தாங்க இன்றைய காணொளி. வாங்க காணொளிக்குள்ள போகலாம். நன்னூல் எழுத்ததிகாரம். இந்த எழுத்ததிகாரத்துல இருக்கக்கூடிய நூற்பாக்களை பார்ப்பதற்கு முன்பாக சிறப்பு பாயிரம் பாயிரவியல் என்ற பகுதி பார்த்துவிட்டு பிறகுதான் நம்ம எழுத்ததிகாரத்துக்குள்ள போக போறோம். அந்த அடிப்படையில சிறப்பு பாயிரத்துல ஒரு நூற்பாவும் பாயிரவியல்ல 55 நூற்பாவுமாக இடம்பெற்றிருக்கிறது. இந்த நன்னூல் எழுத்ததிகாரம் என்கிற புத்தகத்திலே பாருங்க, பொருளடக்கத்துல பாத்தீங்கன்னா தெரியும். முதல்ல சிறப்பு பாயிரம் இருக்கு, பிறகு பாயிரவியல் இருக்கு, அதனை தொடர்ந்துதான் எழுத்ததிகாரம் இருக்கின்றது. இந்த எழுத்ததிகாரத்தை பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம இதை ரெண்டு குறித்து பார்த்துடணும். அதுல முதலாவதாக சிறப்பு பாயிரத்துல இருக்கக்கூடிய முதல் நூற்பா, ஒரே ஒரு நூற்பா தான். அந்த முதல் நூற்பா என்ன சொல்லுது அப்படிங்கறத நூற்பா வழி பார்த்துடலாம் வாங்க. சிறப்பு பாயிரம். இந்த சிறப்பு பாயிரம் என்பது எதை குறித்து பேசும் என்ற விளக்கத்தை நம்ம முதல்ல தெரிஞ்சுக்கணும். நன்னூல் என்கிற நல்ல நன்மை தரக்கூடிய நூல், அதனுடைய சிறப்பு குறித்தும் அந்த நூல் தோன்றிய வரலாறு குறித்தும் தான் இந்த சிறப்பு பாயிரம் நமக்கு அழகாக எடுத்து சொல்ல போகிறது. இப்ப நூற்பாவை பார்த்திடலாம் வாங்க. மலர்தலை உலகின் மல்கு இருள் அகல இலகு ஒளி பரப்பி யாவையும் விளக்கும் பருதியின் ஒருதான் ஆகி முதல் ஈறு ஒப்பு அளவு ஆசை முனிவு இகந்து உயர்ந்த அற்புத மூர்த்திதன் அலர்தரு தன்மையின் மன இருள் இறுய மான் பொருள் முழுவதும் முனிவர அருளிய மூவரு மொழியுளும் குணக்கடல் குமரி குடகம் வேங்கடம் எனும் நான்கு எல்லையுள் இருந்தமிழ் கடலுள் அரும்பொருள் ஐந்தையும் யாவரும் உணர தொகை வகை விரியில் தருகென துண்ணார் இகழற நூறி இரு நிலம் முழுவதும் தனதென கோழி தன்மத வாரணம் திசைதொறும் நிறுவிய திரு உரு தொல்சீர் கருங்கழல் வெண்குடை கார் நிகர் வன்கை திருந்திய செங்கோல் சீய கங்கன் அருங்கலை வினோதன் அமராவரணன் மொழிந்தனாக முன்னோர் நூலின் வழியே நன்னூல் பெயரில் வகுத்தனன் பொன் மதில் சனகை சன்மதி முனி அருள் பன்னரும் சிறப்பின் பவனந்தி என்னும் நாமத்து இருந்தவத்தோனே. இதுதாங்க அந்த நூற்பா. இப்போ இந்த நூற்பாக்குள்ள உங்களுக்கு நம்பர் போட்டிருக்க பாருங்க. 1 2 3, அடுத்தது 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15 16 என்று நம்பர் உங்களுக்கு அடையாளப்படுத்தி இருக்கிற. இந்த 16 நம்பரையும் போட்டுக்கிட்டு இங்க சன்மதி முனி அருள் பன்னரும் சிறப்பின் பவனந்தின்னு 17 சேர்த்துக்கிட்டீங்கன்னா இந்த 17 நம்பர் அடிப்படையில நீங்க கருத்தை புரிஞ்சு வச்சுக்கிட்டாலே இந்த சிறப்பு பாயிரத்துக்கான விளக்கத்தை நீங்க அழகா எழுதிடலாம். இப்ப நான் ஒவ்வொன்றுத்துக்கும் உங்களுக்கு விளக்கம் கொடுக்குறவாங்க. மலர்தலை உலகின் மல்கு இருள் அகல அப்படின்னா என்னன்னா, மலர்தலை உலகின் உலக மலர்கின்ற அந்த மலரோடு ஒப்பிட்டு ஏன் சொல்லியிருக்கிறாருன்னா, அரும்பு இப்படி கூம்பி இருக்கும். அந்த அரும்பு மலரும் போது இப்படி விரிந்து இருக்கும். அது போல பறந்து விரிந்து காணக்கூடிய உலகு அப்படின்னு அர்த்தம். மலர்தலை உலகின் மல்கு இருள் அகல. இந்த பறந்து விரிந்து இருக்கக்கூடிய நில உலகிலே இருக்கக்கூடிய புற இருளை அகற்றுகின்ற இலகு ஒளி பரப்பி யாவையும் விளக்கும். மலர்கின்ற, அதாவது மலரை போன்று பறந்து விரிந்து காணக்கூடிய இந்நில உலகில் உள்ள புற இருளையெல்லாம் அகற்றி உலகில் இருக்கக்கூடிய எல்லாவற்றையும் விளக்குகின்ற விளக்கும்
பருதியின் ஒருதான் ஆகி. எதுங்க இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய பொருளை எல்லாம் நமக்கு விளக்கி காட்டுகிறது? சூரியன் என்கிற ஒளி தானே. வெளிச்சம் வந்ததுக்கு அப்புறம் தானே எங்கெங்க என்ன, எங்க மரம் இருக்கு, எங்க செடி இருக்கு, எங்க கொடி இருக்கு, எங்க மாடு இருக்கு, எங்க மனிதன் இருக்கான் அப்படிங்கிறது நமக்கு அந்த வெளிச்சம் வந்ததுக்கு அப்புறம் தானே தெரியுது. அப்போ அதுக்கான அர்த்தம் தான். மலர்களை உலகின் மல்கு இருள் அகல இலகு ஒளி பரப்பி யாவையும் விளக்கும் பருதியின், பருதின்னா சூரியன், சூரியன் போல ஒரு தான் ஆகி. எப்படி புற இருளை அகற்றி பொருள்களை எல்லாம் மற்றவர்களுக்கு விளக்கி காட்டுகிறதோ சூரியன் பருதி, அது போல ஒற்றை சூரியன் தானே, 10 சூரியன் கிடையாது. ஒரே சூரியன் தான் ஒளி வீசி உலகத்தில் இருக்கக்கூடிய புற இருளை எல்லாம் அகற்றி நமக்கு பொருட்களை காட்டுகின்றது. அது போல ஒருதான் ஆகி அப்படின்னு சொல்றாரு. ஒருதான் ஆகி, தனி ஒருவனாகி, முதல் ஈறு ஒப்பு அளவு ஆசை முனிவு இகந்து. நல்லா கவனிக்கணும். யாரு சொல்ல வராருன்னா அருகதேவனை சொல்ல வராரு. சமண முனிவர், சன்மதி முனிவர்னு இந்த இதுல பார்த்தாலே அவங்க சமண சமயத்தை சார்ந்தவங்க தெரியுது. அப்ப அருகதேவனை கடவுளாக கொண்டிருக்கக்கூடியவர். அதனால அருகதேவனை தான் இங்க ஒருதான் ஆகி அப்படின்னா, கதிரவனுக்கு நிகராக, இங்க சூரியனுக்கு நிகராக சொல்லக்கூடியது யார் அப்படின்னா அருகதேவன். அந்த ஒருதான் ஆகி என்பது இந்த இடத்துல அருகதேவன். அந்த அருகதேவன் முதல் ஈறு, அவனுக்கு ஆதியும் கிடையாது அந்தமும் கிடையாது, முதலும் இல்லை இறுதியும் இல்லை. ஒப்பு, அவருக்கு நிகர் அவரே தான், அவருக்கு ஒப்பு இணை எதுவும் இல்லை. அளவு, அவர் அளவிட முடியாதவர். ஆசை, அவருக்கு விருப்பு வெறுப்பு ஒன்றும் கிடையாது. முனிவு, கோபமும் கிடையாது. இதை எல்லாவற்றையும் இகந்து, எது எல்லாவற்றையும்? முதல் ஈறு ஒப்பு அளவு ஆசை முனிவு, இதையெல்லாம் கடந்து உயர்ந்த அற்புத மூர்த்திதன். விருப்பு வெறுப்பு இல்லாம, ஆசைப்பாசம் இல்லாம, ஆதி அந்தம் எதுவும் இல்லாம, எல்லாவற்றையும் கடந்து அற்புத மூர்த்தியா இருக்கக்கூடிய அருகதேவன் தன். அடுத்ததா பார்க்கும்போது இப்ப 1வது முடிச்சுட்ட, 2வது முடிச்சுட்ட, அடுத்து 3வது பாருங்க. அலர் தரு தன்மையின் மன இருள் இரிய மான் பொருள் முழுவதும் முனிவர அருளிய மூவரு மொழியுளும். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, இந்த அற்புத மூர்த்தி என்று சொல்லக்கூடிய அருகதேவன் தன்னுடைய உடம்பையே அறிவாக கொண்டு, தன்னுடைய உடம்பையே அறிவாக கொண்டு உலகத்து உயிர்களில் இருக்கக்கூடிய மன இருளையெல்லாம் அகற்றி நீங்கும்படியாக அறம் பொருள் இன்பம் வீடு ஆகிய 4 பொருள்களை தன் அருளால், முனிவர அருளிய தன் அருளால் மூவரு மொழியிலும், மூவரு 18, மூவாறு என்னது 18, அந்த 18 மொழிகளுள்ளும் மொழிகளின் வழியே, மொழிகளின் வாயிலாக இந்த அறம் பொருள் இன்பம் வீடு என்பதை 18 மொழிகளின் வாயிலாக வெளிப்படுத்தினான் அருகதேவன் என்பது பொருள். அடுத்தது 4வது பாருங்க. அப்படி வெளிப்படுத்தக்கூடிய அந்த இது கூட, அவற்றுள் தமிழ் மொழியும் ஒன்று. செப்பு மொழி 18, இந்த 18 மொழியில இந்த அறம் பொருள் இன்பம் வீடு என்று சொல்லக்கூடிய மனதிருளை எல்லாம் அகற்றக்கூடிய 18 மொழிகள்ல தமிழ் மொழியும் ஒன்று. இம்மொழி, அத்தகைய தமிழ் மொழி கிழக்கில், அதாவது குணக்கடல், குணக்குன்னா கிழக்குன்னு அர்த்தம், குணக்கடலும் கிழக்கே குணக்கடலிலும் தெற்கு குமரியும் மேற்கில் குடகுமலையும் வடக்கில் திருவேங்கடமும் ஆகிய 4 எல்லைக்கு உட்பட்ட நிலத்தில் வழங்கப்பட்டு வருகிறது. இந்த தமிழ் மொழி இந்த 4 திசைகளிலும் வழங்கப்பட்டு வருதான். எங்க? கிழக்கில் குணக்கடலும், தெற்கில் குமரி, குமரிமுனை, மேற்கில் குடகுமலை, வடக்கில் திருவேங்கடமலை என்று சொல்லக்கூடிய இந்த 4 எல்லைகளுக்கு உட்பட்ட நிலத்திலும் இந்த தமிழ் மொழியானது வழங்கப்பட்டு வருகிறது. இத்தமிழாகிய பெரிய கடல் எழுத்து முதலான அதோட மட்டும் இல்ல, வழங்கப்படுவதோட மட்டும் இல்லாம இருந்தமிழ், அடுத்தது 5வதுக்கு வந்துருங்க. இருந்தமிழ் கடலுள், இருந்தமிழ்னா மிக பெரிய கடல் அப்படின்னு அர்த்தம். இந்த மிகப்பெரிய கடலாகிய
தமிழ் எனும் கடலுள் இத்தமிழாகிய பெரிய கடலுள் எழுத்து முதலான எழுத்திலக்கணம், சொல்லிலக்கணம், பொருள் இலக்கணம், யாப்பிலக்கணம், அணி இலக்கணம் என்று சொல்லக்கூடிய இந்த 5 இலக்கணங்களையும் யாவரும் உணர, எல்லாரும் எளிமையாக உணர்ந்து கொள்ளக்கூடிய வகையில் தொகை வகை எங்க விரிக்கணுமோ அங்க விரித்தும், எங்க தொகுக்கணுமோ அங்க தொகுத்தும் விரிக்கக்கூடிய வகையில தருகென, அப்படி இம்மொழியின் இயல்பை எளியவர்களும் அறிந்து கொள்ளும் பொருட்டு நூலாக்க வேண்டும் என எண்ணினான். யாரு எண்ணினான்? யாரு நினைத்தான்? தருகென, தருக அப்படிப்பட்ட நூலை. எப்படிப்பட்ட நூலை? இந்த பெரிய கடலாக இருக்கக்கூடிய தமிழில் காணக்கூடிய 5 இலக்கணத்தையும் யாவரும் உணரக்கூடிய வகையில தொகுத்தும் விரித்தும் நூலாக தருக என நினைத்த யாரு? அவர் யாருன்றதை நான் பின்னாடி சொல்றேன். நினைத்த சீயகங்கன் என்று சொல்லக்கூடியவர் தான் துன்னார் இகலற நூறி இருநிலம் முழுவதும். எப்படிப்பட்டவன் நினைத்தான்னா, பகைவருடைய நாட்டையும் தன்னுடைய நாடு போலவே எல்லா திசைகளையும் அரவணைத்து ஆட்சி செய்யக்கூடிய துன்னார் இகலற நூறி இருநிலம் முழுவதும். அப்படின்னா என்ன அப்படின்னா, கங்கை நாட்டை ஆண்ட குறுநில மன்னன் ஆயினும் பகைவரை அழித்து இப்பெரிய நில உலகத்தை தன்னுடையதாக்கி கொண்டவன். துன்னார்னா பகைவர், பகைவருடைய நாட்டை அழித்து இப்பெரிய நில உலகத்தையே தன்னுடையதாக்கி, அததான் இகல் அற நூறி இருநிலம் முழுவதும், பகைவருடைய நாட்டையும் தன்னுடைய நாடாகவே மாற்றிக்கொண்ட தனதுடையதாக்கி கொண்டவன். மேலும் சொல்றாரு பாருங்க, அதோட மட்டும் இல்ல, தனதாக்கி கொண்டவன் மட்டும் இல்ல, தனதென கோழி தன்மத வாரணம். வாரணம்னா யானை. 7வது விஷயத்துக்கு வந்துருங்க. தன்மத வாரணம். தன்மத வாரணம்னா தன்னுடைய மதமிக்க யானையும் திசைதோறும் நிறுவிய திரள் உரு தொல்சீர். தன் யானைகளை திசைதோறும் நிறுத்தி வெற்றியை உடையவன் இந்த கங்கை நாட்டுக்குரிய சீயகங்கன் என்பவன். அதோட மட்டுமில்ல, தொல்சீர் கருங்கழல் தொன்மையான புகழை கொண்டிருப்பவன். கருங்கழல் அதே போல வீர கழலினை தன் காலிலே அணிந்திருப்பவன். வெண்கொற்ற குடையின் கீழ் ஆட்சி செய்பவன். கார் நிகர் வன்கை கருமையான மேகத்தினை ஒத்த வல்லன்மை கொண்டவன், வள்ளல் தன்மை உடையவன். திருந்திய செங்கோல் சீயகங்கன். இந்த சீயகங்கனுக்கு எவ்வளோ இந்த இடம் உங்களுக்கு ரொம்ப முக்கியமானது. எங்கிருந்துன்னா 5வது பாயிண்ட்ல இருந்து 15 வரைக்குமே பாத்தீங்கன்னா சீயகங்கனை பத்தி தான் ரொம்ப அழகா சொல்லியிருக்காங்க. கவனிங்க, என்ன சொல்லியிருக்கிறாங்க பாருங்க. இந்த இருந்தமிழ் கடலுள் அரும்பெறல் 5 அப்படின்னா எனக்கு மிகப்பெரிய கடலாகிய தமிழ் எனும் கடலுள் இருக்கக்கூடிய 5 இலக்கணத்தையும் எடுத்து சொல், பொருள், யாப்பு, அணி என்று சொல்லக்கூடிய இந்த 5 இலக்கணத்தையும் யாவரும் எளிமையாக உணரக்கூடிய வகையில் தொகுத்தும் விரித்தும் தருகன நூலாக தருக என்று நினைத்தான். யாரு? இந்த சீயகங்கன். அவன் எப்படிப்பட்டவன் என்றால், துன்னார் இகலற நூறி இருநிலம் முழுவதும், பகைவரோடு போரிட்டு பகைவருடைய நாட்டையும் தன்னுடைய நாட்டையும் ஒன்றாக தனதே ஆக்கி கொண்ட அத்தகைய வீர வலிமை படைத்தவன். அடுத்தது தன்மத வாரணம் திசைதோறும் நிறுவியவன். தன்னுடைய மதமிக்க யானைகளையும் 8 திசைகள் தோறும் நிறுவி வெற்றி கண்டவன். திரள் உரு தொல்சீர் தொன்மையான புகழை உடையவன். கருங்கழல் காலிலே வீர கழலினை அணிந்தவன். வெண்கொற்ற குடையின் கீழ் ஆட்சி செய்தவன். கார் நிகர் வன்கை கருமையான மேகத்தினை ஒத்த மலை போன்ற வள்ளல் தன்மை உடையவன். திருந்திய செங்கோல் சீயகங்கன். அவன் திருந்திய, அதாவது செம்மையான ஆட்சியை, செங்கோல் ஆட்சியை செலுத்தக்கூடிய சீயகங்கன் என்பவன். அருங்கலை வினோதன் அமராபரணன் இப்படியான புகழை கொண்டிருப்பவன். எப்பொழுதுமே ஏதாவது நூல்களை ஆராய்வதிலேயே ஆர்வம் கொண்டிருக்கக்கூடியவன். அருங்கலை வினோதன்னா நூல்களை ஆராய்வதிலேயே ஆர்வம் கொண்டிருக்கக்கூடியவன். அடுத்ததா பாத்தீங்கன்னா
அடுத்த விஷயத்துக்கு வந்துருங்க. அமராவரணன் மொழிந்தனன் ஆக. அமர்னா போர்னு அர்த்தம். போரில் பட்ட விழுப்புண்ணையே தனது ஆபரணமாக கொண்டிருக்கக்கூடிய சீயகங்கன். மொழிந்தனாக முன்னோர் நூலின் வழியே நன்னூல் பெயரில் வகுத்தனன். இப்படிப்பட்ட பேரையும் புகழையும் கொண்டிருக்கக்கூடிய சீயகங்கனுடைய வேண்டுகோளுக்கு இணங்கதான் நன்னூல் என்கிற பெயரில் நூல் எழுதினான், வகுத்தான். யார் அந்த வகுத்தனன்? பொன்மதில் சனகை சன்மதி முனியருள் பன்வரும் சிறப்பின் பவனந்தி. அதாவது பொன்மதி என்று சொல்லக்கூடிய ஊரில் சன்மதி முனிவர் ஒருத்தர் இருந்தாரு. அவருடைய மகனான பன்வரும் சிறப்பில் பல சிறப்புகளையும் ஒழுக்கத்தோடு இருக்கக்கூடிய பவனந்தி முனிவராலும் எழுதப்பட்டதுதான் இந்த நன்னூல் என்கிற செம்மையான ஒரு அற்புதமான நூல் என்று இந்த சிறப்பு பாயிரம் நூலுக்கான சிறப்பையும் அந்த நூல் தோன்றிய வரலாற்றையும் மிக அழகாக எடுத்து சொல்லி இருக்கிறது. இந்த காணொளியினுடைய தொடர்ச்சியாக அடுத்த காணொளியில நம்ம பாயிரவியல் குறித்து பார்க்காம லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கூடவே பெல் ஐகானையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் நம்ம போடுற வீடியோ உங்களை உடனுக்குடன் வந்து